உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். கே பாலகிருஷ்ணனின் பேச்சு தொடர்பாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்று ஒரு கட்டுரையை முரசொலியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விழுப்புரத்தில் பேசிய பேச்சு தோழமைக்கான இலக்கணம் இல்லை என கூறியிருக்கிறது. தமிழகத்தில் அவசர நிலை பிரகடனமா என்று கே பாலகிருஷ்ணன் பேசிய பேச்சுக்கு முக்கியத்துவத்தை பார்க்கும் போதே திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்துக்கு தீனி போட தொடங்கியிருக்கிறார் கேபி என்பது தெளிவாக தெரிவதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முரசொலி கட்டுரையில கே பாலகிருஷ்ணனின் பேச்சு தொடர்பாக திமுக சார்பாக பதிலளிக்கும் விதமாக ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கு. அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் விழுப்புரத்தில் நின்று கொண்டுதானே அவர் பேசுகிறார். அவசர நிலை என்றால் என்ன என்று தெரியாத நிலையில அவர் இருக்கிறார். முதலமைச்சரை எப்போதும் தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கும் அவர் விழுப்புரத்தில் எதற்காக வீதியில் போய் நின்று இப்படி கேட்க வேண்டும் என்று காட்டமான வார்த்தைகளை எல்லாம் முரசொலி பயன்படுத்தி இருக்கிறது. முன்ன எப்போதும் இல்லாத அளவிற்கு, அதாவது இந்த கட்டுரை வழக்கமா நடுப்பக்கத்திலேயோ அல்லது 3ஆம் பக்கம் 4ஆம் பக்கத்தில் தான் இது போன்று வரும். ஆனால் முதல் பக்கத்திலேயே போட்டிருப்பதன் மூலம் இதனுடைய வீரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சிபிஎம் கட்சி பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சிறுமதி மரணம், பெரம்பலூர் சிறுமி தற்கொலை, விழுப்புரம் பாலியல் கொடுமை, வேங்கை வயல், நாங்குநேரி போன்ற போராட்டத்துக்கு எல்லாமே பர்மிஷன் கொடுத்தது இந்த கவர்மெண்ட் தான். எனவே ஏன் இப்படி ஒரிஜினல் கேபியா என்று கேட்டிருக்கிறார். அதாவது யார் ஒரிஜினல் என்று கே பாலகிருஷ்ணனை கேட்டிருக்கிறார். அவரே போராட்டம் நடத்த உரிமை இல்லையா என்றும் கேட்கிறார். இதில் எது ஒரிஜினல் கேபி என்று அவர் கேட்டிருக்கிறார். இந்த போராட்டங்களை தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தியது உண்மையானால் இந்த போராட்டத்துக்கு அனுமதி அளித்தது எந்த முதலமைச்சர் என்று அவர் கேட்டிருக்கிறார். கூட்டணி கட்சி என்பதற்காக போராட்டமே நடத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் போராட்டமும் நடத்திவிட்டு போராட்டம் நடத்த அனுமதிப்பு இல்லை என்று சொல்வது கூட்டணி அறமும் அல்ல, அரசியலில் அறமும் அல்ல, மனசாட்சிக்கும் அறம் அல்ல என நெஞ்சே தன்னை சுடாதா என்று காட்டமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம சென்னையில ஒரு மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமையை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்று ட்ரெண்ட் செய்ய பாக்குறாங்க. அதற்கு போராட்டம் என்ற பெயரால் குழப்பம் ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அவர்களுக்கு சேர்த்து எதற்காக வக்கீலாக மாறுகிறார் பாலகிருஷ்ணன் என்று கேட்டிருக்கிறார். அப்படி காட்ட வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்டிருக்கார். தமிழ்நாட்டில் பட்டியலின அடக்குமுறை அதிகமாக உள்ளது, ஆணவ கொலைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். போலீஸ் துறை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது என்றெல்லாம் பொத்தாம் பொதுவாக வாய்க்கு வந்ததை பாலகிருஷ்ணன் சொல்வதற்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். கூட்டணியில் இருப்பதால் கிடைக்கும் வெளிச்சங்கள் மட்டுமே என்று அவர் சொல்லியிருக்கிறார். திமுக சார்பில் வரிக்கு வரி பதிலளிப்பது இல்லை, விமர்சனங்களுக்கான உரிமை அவருக்கு இருக்கிறது, அப்படி பதிலளிக்காமல் இருப்பதையே பலவீனமாக நினைத்து விடாதீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். எதிரி கட்சியாக நடந்து கொண்டு எடுத்தறிந்து பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அளிக்கப்படும் பேட்டிகளும் பேச்சுகளும் மீடியாக்களின் மூலமாக ஏற்படுத்தப்படும் பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கருத்து சொல்லிக் கொண்டு போவது தோழமைக்கு இலக்கணம் அல்ல, தோழமையை சிதைக்கும் என்பதை பல்லாண்டு அனுபவம் கொண்ட தோழர் உணராமல் இருப்பதை வருத்தமளிக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பேச்சுக்கள் வெளிச்ச விதைகளை விதைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இன்னமும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு 26ல சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. ஏற்கனவே 2026ல பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி என்று விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, மதிமுக எல்லாம் நின்றார்கள். அந்த அவர்கள் அப்படி நின்றதன் காரணத்தால் தான் திமுக அப்போது ஆட்சிக்கு வரவில்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய விசிக, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தற்போது இந்த கலக குரல் எழுப்பி வருகின்றன. இந்த நிலையில் முரசொலியும் தனது கண்டனத்தை முதல் முறையாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இது போன்று ஏற்கனவே இந்த ஆதவ் அர்ஜுனா விவகாரம் எல்லாம் வந்தபோது முரசொலியில் கட்டுரை கூட எழுதவில்லை. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை முரசொலியில் முதல் பக்கத்தில் கட்டுரை எழுதியிருக்கிறார் என்றால் இது கட்சியுடைய திமுகவுடைய தலைமைக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். ஏனென்று சொன்னால் இது தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளில் முதல் பக்கத்திலேயே இந்த செய்திகள் எல்லாம் வரக்கூடிய நிலையில இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிபிஎம் 2 இடங்களில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தற்போது முக்கியமான ஒரு எலெக்ஷன் நேரத்துல இது போன்ற கருத்து மோதல்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்,
குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சீட்ல எத்தனை இடங்கள்ல சிபிஎம் நிக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏக்களை பெற்ற ஒரு கட்சியாக சட்டமன்றத்தில் தற்போது சிபிஎம் கட்சி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த கலக குரல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்தி, தோழமைக்கு இலக்கணம் எல்லாம் இல்லை என முதல் பக்கத்திலேயே முரசொலி கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில சலசலப்பு இருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டும் விதமாக தான் இந்த கட்டுரையை எதிர்க்கட்சிகள் பாக்குதா? நிச்சயமாக பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தரப்புல அவர்கள் கூட்டணிக்கு சில தயாரா இருக்கார்கள். எப்போது திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வரும் என்று அதிமுக கூட்டணியும் தயாராக இருக்கிறது. மற்ற சில கட்சிகளும் முக்கியமான கட்சிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. இந்த நிலையில் இது போன்ற ஒரு கலக குரல்கள் இரண்டு பணம் திருமாவளவன் மீண்டும் சொல்லியிருக்கிறார். இந்த யார் அந்த சார் என்பது குறித்து புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார். ஒரு பக்கம் திருமாவளவன், இன்னொரு பக்கம் சிபிஎம் பாலகிருஷ்ணன். அண்மையில் நடைபெற்ற நல்லக்கண்ணுடைய பிறந்தநாள் விழாவில் கூட பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணனும் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஒரே மேடையில் அமர்ந்து நட்போடு பேசினார்கள். இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று ஒரு வாரம் கூட ஆகிறது. இந்த நிலையிலே அவர்களுக்குள்ள ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான வார்த்தைகளால் முரசொலியில் கட்டுரை என்பது தீட்டப்பட்டிருக்கிறது. விதை வெளிச்சத்திற்கு விதை அவர் போட்டு விடாதீர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். இது நிச்சயமாக அவர்கள் தரப்பில் என்ன சொல்ல போகிறார்கள் என்று சொல்லியிருக்கார். தீக்கதிரில நீங்க டிசம்பர் 28 2024 விழுப்புரம் வியூகம் சங்கமிப்போம் என்று இதே பாலகிருஷ்ணன் 29 பிரிவுகளாக கருத்துக்களை சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் சிபிஎம் கட்சி சார்பில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களையும் அவர் பட்டிருக்கார். ஏற்கனவே பாலகிருஷ்ணனே சொல்லியிருக்காரு, இவ்வளவு போராட்டங்களை நடத்தியிருக்காரு அவருடைய தீக்கதிர் நாளிதழே சொல்லிட்டு, அப்புறம் போராட்டம் நடத்த அனுமதி இல்ல, அவசர நிலை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கூட்டணிக்கான அறமும் இல்லை, அரசியல் அறமும் இல்லை என்று அறம் சார்ந்தெல்லாம் பேசியிருக்கிறார். விழுப்புரம் மாநாட்டு சிபிஎம் பாலகிருஷ்ணன் பேச்சு வெளிச்ச விதைகளை விதைக்கவில்லை அப்படி என்று சொன்னால், அதாவது 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, அதுக்கு நம்ம சேர்ந்து செயல்படாம நீங்க ஒரு வேற பாதைக்கு அழைச்சி செல்றீங்களோ அப்படின்ற ஒரு தோணியில தான் இந்த கட்டுரை இருக்கின்றது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். தமிழகத்தில் அவசர நிலை பிரகடனமா என்று பாலகிருஷ்ணன் விழுப்புரத்தில் நடந்த ஒரு போராட்டத்தின் போது பேசியிருந்தார். அதனை தற்போது பார்க்கலாம். ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், ஒரு ஊர்வலம் என்று சொன்னால், ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது. நான் கேட்கிறேன், மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? ஏன் அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கி விட முடியுமா? சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா? எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கிலிருந்து காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.